வணக்கம். இன்னைக்கு நாம சுவாமி சித்பவானந்தரோட ஒரு ரொம்பவே ஆழமான சிந்தனையை தான் அலசி ஆராய போறோம். இந்த முழு பிரபஞ்சத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தியை பத்தி தான் இது. அது என்ன சக்தி? அது நம்மளை எப்படி பாதிக்குது? வாங்க பார்க்கலாம். சுவாமிஜி இந்த விஷயத்தையே ஒரு சக்தி வாய்ந்த பிரார்த்தனையோட தான் ஆரம்பிக்கிறார். இது வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க, இது ஒரு அழைப்பு. இந்த பிரபஞ்சத்தையே இயக்குற அதே ஈர்ப்பு சக்தி நம்மளையும் அதோட மூலத்தை நோக்கி இழுத்துக்கணுங்கிற ஒரு ஆழமான ஏக்கம் தான் இது. சரி, முதல் பகுதி அண்டத்தின் ஆகர்ஷண சக்தி. முதல்ல இந்த பிரபஞ்சத்தோட பரந்த வெளியில இந்த சக்தி எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. அப்போ ஆகர்ஷண சக்தினா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பிரபஞ்ச ஈர்ப்பு விதி. ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு உயிரும் அதுக்கு இயல்பாவே எது சொந்தமோ அதை தன் பக்கம் இழுக்கும். இது வெறும் பிசிக்ஸ்ல வர கிராவிட்டி மாதிரி இல்ல, அதுக்கும் மேல போன ஒரு விஷயம். இந்த முழு சிந்தனையோட மைய கருத்தே இந்த ஒரு வரியில அடங்கியிருக்கு. ஒவ்வொரு பொருளும் தனக்கு சொந்தமானதை ஆகர்ஷிக்கிறது. கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு இல்லையா? ஆனா இதோட தாக்கம் ரொம்ப ரொம்ப பெருசு. இப்போ இரண்டாவது பகுதிக்கு வருவோம். இயற்கையின் ஈர்ப்பு விதிகள். இந்த பிரபஞ்ச விதிய நம்ம கண்ணு முன்னாடி நம்மள சுத்தி இருக்கிற இயற்கையில எப்படி பார்க்கலான்னு பாப்போம் வாங்க. முதல்ல இந்த பிரபஞ்சத்தையே எடுத்துக்கோங்களேன். சூரியன் என்ன பண்ணுது? அதுக்கு சொந்தமான கோள்களை எல்லாம் தன்னோட ஈர்ப்பு விசையால இழுத்து பிடிச்சி வச்சிருக்கு. ஒருவேளை இந்த ஆகர்ஷண சக்தி மட்டும் இல்லைன்னா நம்ம சோலார் சிஸ்டம்னு ஒன்று இருந்தே இருக்காது. எல்லாமே எங்கேயோ செதறி ஓடி போயிருக்கும் இல்லையா? இன்னும் கொஞ்சம் ஆழமா போனோம்னா பஞ்சபூதங்கள்னு சொல்றோம் இல்லையா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது ஒன்னோட ஒன்னு ஈர்க்கப்பட்டு ஒன்னா சேர்றதால தான் நம்ம கண்ணுக்கு தெரியற இந்த உலகமே உருவாகியிருக்கு. அடுத்து மூணாவது பகுதி உயிர்களின் உள்ளார்ந்த பந்தம். பாருங்க, இந்த ஈர்ப்பு சக்தி உயிர் இல்லாத பொருட்கள்ல மட்டும் இல்ல, உயிரினங்கள் கிட்டயும் வெளிப்படுது. ஆனா இங்க அது பாசம், பந்தம்னு ஒரு புது ரூபம் எடுக்குது. ஆமாம், உயிரினங்கள் கிட்ட வரும்போது இதே ஆகர்ஷண சக்தி தான் பந்தமாவும் பாசமாவும் மாறுது. இதுக்கு ஒரு அம்மாவுக்கும் குழந்தைக்கும் நடுவுல இருக்கிற அந்த பிரிக்க முடியாத உள்ளுணர்வு ரீதியான பிணைப்பை விட ஒரு சூப்பரான உதாரணம் சொல்ல முடியுமா சொல்லுங்க. இந்த உதாரணத்தை பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. 1000 ஆடுகளையும் அதோட குட்டிகளையும் ஒன்னா கலந்து விட்டுட்டா கூட ஒரு சின்ன குழப்பமும் இல்லாம ஒவ்வொரு குட்டியும் கரெக்டா தன்னோட அம்மாவை தேடி போயிடுமா? யோசிச்சு பாருங்க, அந்த உள்ளுணர்வு, அந்த ஈர்ப்பு எவ்வளோ சக்தி வாய்ந்ததா இருக்கும்னு. ஓகே, இப்போ இந்த விளக்கத்தோட உச்சகட்டத்துக்கு வந்தாச்சு. 4வது பகுதி, ஆன்மாவின் தேடல். பிரபஞ்சம், இயற்கை, உயிரினங்கள்னு நாம பார்த்த இந்த ஈர்ப்பு விதி ஒரு மனுஷனோட ஆன்மீக பயணத்துக்கு எப்படி பொருந்தும்? இதுதான் இங்க முக்கியமான கேள்வி. இங்க தான் சுவாமிஜி ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வராரு. நமக்கு சொந்தமான பொருளிடத்தை நாம் விரைவில் சேர வேண்டும்னு சொல்றாரு. சூரியனுக்கு கோள்கள் சொந்தம், தாய்க்கு சேய் சொந்தம். அப்போ நமக்கு, நம்ம ஆன்மாவுக்கு சொந்தமானது எது? இந்த கேள்விக்கு திருஞான சம்பந்தரோட இந்த அற்புதமான வரிதான் பதில். என் உள்ளம் கவர் கள்வன். நம்ம ஆன்மாவுக்கு சொந்தமானது அந்த பரம்பொருள். நமக்கே தெரியாம நம்ம உள்ளத்தை கொள்ளை கொள்கிற அந்த தெய்வீக சக்தி, அந்த மூலத்தை நோக்கி நம்ம ஆன்மா இழுக்கப்படுறது தான் இந்த ஆகர்ஷண சக்தியோட உச்சகட்ட வெளிப்பாடு. சரி, இப்போ நம்ம இந்த சக்தி வாய்ந்த சிந்தனையோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பிரபஞ்சத்துல, இயற்கையில, உயிரினங்கள்னு எல்லா இடத்துலயும் இந்த தெய்வீக ஈர்ப்பு சக்தியை நம்ம பார்த்தோம். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்க சொந்த வாழ்க்கையில உங்களை இழுக்கிற அந்த தெய்வீக ஈர்ப்பு எது? உங்க ஆன்மா எதை நோக்கி ஈர்க்கப்படுது? சிந்திச்சு பாருங்க.